நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாப்பிட்டியாமா? நம்ம வீட்டுல மொட்டை மாடிக்கு நிறைய வர்றது நீதாம்மா. நீ வீட்டுல இல்லாதப்போ என்னால இங்க வரவே முடிஞ்சது இல்லம்மா. நீ நிக்கிற மாதிரியே இருக்கும். எங்கடா போயிருந்த எவ்வளவு நாளா? சொன்னல பக்கத்துல தான் இருந்தேன்னு. நீ இல்லாம வீட்டுல எல்லாரும் அப்செட் தாம்மா. மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க காட்டிக்கல. ஜனனி, என்னால தானடா நீ வீட்டு விட்டு போன. பாரதிக்கு உன் மேல பிரியம் இருந்தது எனக்கு தெரியாம போச்சுடா. தெரிஞ்சிருந்தா சத்தியமா இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்க மாட்டேன். முடிஞ்சு போச்சு. அதை எதுக்கு திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அதனால தானம்மா எங்களை எல்லாம் விட்டுட்டு நீ தள்ளி போன. அதுக்காக எல்லாம் இல்ல. எனக்காக நீங்க மகாவையும் பாரதியும் வெளியே போ சொன்னது கஷ்டமா இருந்துச்சு. வீட்டுல எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சிருக்கேன். உனக்கு தான் அப்படி எதுவும் பண்ணவே முடிஞ்சதில்லை. உன் லைஃப்ல நீ ஃபர்ஸ்ட் ஆசைப்பட்டது பாரதியை தான் நினைக்கிறேன். அது தெரியாம ஒண்ணு கஷ்டப்படுத்திட்டேன். சாரிம்மா. முடிஞ்சு போனதை எதுக்கு பேசிக்கிட்டு விட்டுருங்க. அம்மா, தனியா போய் ரொம்ப கஷ்டப்பட்டியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. பாரதி கதையெல்லாம் மகாவுக்கு ஒரு நாளும் தெரியக்கூடாது. எந்த நேரத்திலையும் அதை மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். இல்லடா, தெரியாம நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதனால அவ வாழ்க்கையும் சொதப்பிடக்கூடாது, நீயும் அதை பார்த்து கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவங்கள வீட்டை விட்டு அனுப்பினமா. எல்லாம் தெரியும். இப்ப பாரதியும் மகாவும் சந்தோஷமா இருக்காங்க. அதான் வேணும் நமக்கு. அந்த லெவல்ல முடிஞ்சு போச்சு. அது அவங்க லைஃப்ல எப்படியும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கவனமா இருங்க. மறந்து போய் சொல்லிடாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு எங்க கதையெல்லாம் தெரியுங்கிறது பாரதிக்கு தெரியக்கூடாது. இப்போ நீ அவங்கள பத்தி பேசுறமா? உன்னை பத்தி யோசிக்கவே மாட்டியா ஜனனி? என்னை பத்தி யோசிக்க என்ன இருக்கு? அம்மா, உண்மை தெரியாம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டமா. காலம் முழுக்க அந்த கில்ட்டி என் மனசுலயே இருக்கும்டா. கில்ட்டி ஆகுற அளவுக்கு நீங்க எதுவுமே பண்ணல. அந்த நேரத்துல மகாவோட லைஃப் பத்தி தான் எல்லாருமே யோசிச்சோம். அதான் சரியும் கூட. நானும் பாரதி உங்ககிட்ட வந்து பேசியிருந்தா நீங்க இந்த கல்யாணத்தை நடத்திருக்கவே மாட்டீங்க. எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க தப்பு பண்ணீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போனதாவே இருக்கட்டும். யாரும் கலர வேண்டாத. அம்மா, நீ கோவப்படாம என்கிட்ட பேசுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேம்மா. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு இருந்தாலும் நீ இல்லாம என்னால நிறைய விஷயங்கள் என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாம இருந்துச்சுடா. ஆனா நீ இந்த வீட்டுக்கு வந்ததுமே எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது மாதிரி ஒரு நிம்மதி வந்துருச்சுமா. இனி எல்லாத்தையும் நீ பார்த்துக்குவேன்னு ஒரு நிம்மதி.
மதி, இதுக்கு மேல என்ன வந்துட போகுதுன்னு ஏதாவது ஒரு கட்டத்துல தோணித்தானே ஆகும். அதுவும் சரிதான் சித்தப்பா. ஆமா, நீங்க ஏதோ கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்களே? ஆமா சொன்னேன். இந்திரா சரியானதும் அப்புறம் போலாம். அவளும் வரணுமா? நாம மட்டும் போயிட்டு வந்தா போதாதா? இல்லப்பா, அவளுக்காகத்தானே வேண்டுதல் பண்ணோம். அவ வந்தா தானே சரியா இருக்கும். தள்ளி போட வேணாமேன்னு பார்த்தேன். நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் கொடுக்குற சாமி தானே, நமக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணட்டுமே. சாமியோட பஞ்சாயத்துக்கெல்லாம் நான் வரல சித்தப்பா. ஹலோ, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்க அசோக்கிட்ட பேசுங்க. இல்ல இல்ல, அசோக் தான் அதெல்லாம் பாத்துக்கிறார். எனக்கு ஒன்றும் இதை பத்தி பெருசா தெரியாது. லெட்டர் தானே, நான் கொடுத்து அனுப்புறேன். ஓகே ஓகே, வச்சிடறேன். எல்லாத்துக்கும் என்னையே ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. உங்ககிட்ட கேட்காம வேற யாரை கேட்பாங்க? இல்ல சித்தப்பா, எல்லாம் போதும். கொஞ்ச நாளைக்கு பிசினஸ்ல இருந்து தள்ளி நிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி? போதும், இனி எதுக்கு? வீட்டுல உன்னை நம்பி 4 பிள்ளைங்க இருக்கு. போதும்னு சொன்னா எப்படி? அதான் அசோக் இருக்கானே, அவன் பார்த்துப்பான். அவன் சின்ன பையன் இல்ல, அவனுக்கு என்ன தெரியும்? இல்ல சித்தப்பா, அவன் ரொம்ப புத்திசாலி. ஒரு பொறுப்பு கொடுத்தா சரியா செஞ்சிருவான். அதனால அவனை நம்பி எல்லாத்தையும் விட்டுறலாம்னு சொல்றியா? ஆமா, அவன் பார்க்கட்டும். ஏதாவது தேவைப்பட்டா கூட நிக்கலாம். ஆமா, ஏன் இந்த திடீர் முடிவு? எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்ன பண்ண போற? வீட்டை கொஞ்சம் பார்க்கலான்னு தோணுது சித்தப்பா. அட, இப்போ நீ வீட்டை தானப்பா பாத்துக்கிட்டு இருக்க. முதல்ல பிசினஸ் அலைஞ்சுதான் அவ போய் சேர்ந்துட்டா. இப்ப வீட்டுல பிள்ளைங்களுக்கு அப்பாவா நான் தேவைப்படுறேன். இப்பவும் பிசினஸ் பின்னாடி போனா பிள்ளைங்க தனியாயிடுவாங்க சித்தப்பா. அவங்க கஷ்டம்லாம் போதும், இனி அவங்க கஷ்டப்பட வேணாம். கொஞ்ச நாளைக்கு தானே இந்த முடிவெல்லாம். இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு விலகி இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்துப்போம். அசோக் நல்ல பையன்தான். முன்ன மாதிரி விளையாட்டுத்தனமா இல்லாம பொறுப்பா தான் இருக்கிறான். சரியா வரும்னு தான் தோணுது. மார்னிங் தாத்தா. வாங்க அசோக். மாமா, இதுல ஒரு சைன் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்களே பாத்துங்க அசோக். மாமா, இது நீங்க தான் சைன் பண்ணணும். பேங்க்குக்கு தர வேண்டிய பேப்பர்ஸ். இப்பதான் நான் மேனேஜர்கிட்ட பேசினேன். எல்லாத்தையும் நீங்க பாத்துப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன். புரியலையே மாமா, எல்லாத்தையும் நான் பிசினஸ் தான் சொல்றேன் அசோக். ஏன் திடீர்னு? போதும் அசோக், நான் வீட்டிலே இருந்துக்கிறேன். நீங்களே எல்லாத்தையும் பார்த்துங்க. கணக்கு வழக்கெல்லாம் உங்க பேர்ல மாத்த சொல்லியிருக்கேன். பேங்க்குக்கும் அது சம்பந்தமா லெட்டர் தரதா சொல்லியிருக்கேன். ஐயோ மாமா, நான் எப்படி? ஏ, கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல மாமா, என்ன நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு எப்படி? உங்களை நம்பாம வேற யார் நம்புறது அசோக்? நான் இந்த வீட்டில் யாருன்னு எனக்கு தெரியல. இதில் என்னை வீட்டில் தங்க வச்சு இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்து கஷ்டமா இருக்கு மாமா. அசோக், என்னோட எல்லா கஷ்டத்துலயும் நீங்க கூட இருக்கீங்க. இந்த வீட்டுல எல்லாரோடையும் நீங்க பிரியமா இருக்கீங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? பாரதி என் கூட இருந்தப்போ எப்படி நான் கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணணும், அதே மாதிரிதான் உங்களோடையும். இனி இந்த வீட்டுல நான் யாரு, எனக்கு யாருன்னா யோசிக்க வேணாம். அன்னைக்கு சொன்னதான் அசோக், நீங்க என் மகன். மாமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒன்னும் இல்ல அசோக், நீங்க எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். இனி ஹோட்டல் சம்பந்தமா யாரும் என்கிட்ட எதுவும் கேட்க கூடாது. எல்லாத்தையும் நீங்க பாத்துங்க. நான் எதுலயும் தலையிட மாட்டேன். இவ்வளோ நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பண்ணிடல மாமா. தேங்க்ஸ். ஐயோ, போதும், நிறுத்துங்கப்பா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். 2 பேரும் ஓவராவே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. என்னமோ நேத்து தான் கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள மாதிரி புதுசாவா பேசுறீங்க? உங்களுக்கு வேற ஏதாவது பிளான் இருக்கா மாமா? வச்சிருக்காருப்பா, வச்சிருக்காரு. காசிக்கு போலான்னு பிளான் வச்சிருக்காரு. அசோக், நான் கொஞ்ச நாளைக்கு வீட்டுல பிள்ளைங்களோட இருக்கலாம்னு நினைக்கிறேன் அசோக். அவங்கள வெளியே கூட்டிட்டு போய் உட்காந்து பேசி அவங்களுக்கு சமைச்சு கொடுத்து நான் ஒரு முழு ஃபேமிலி மேனா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன மாமா, சீரியல் அப்பா மாதிரி பேசுறீங்க? ஏய், இரு. என்னதான் புதுசா காமிக்கிறோம் இல்ல வித்தியாசமா நடிக்கிறோம்னு நாமளே சொல்லிக்கிட்டாலும் அது ஒரு சீரியல் அப்பா தானே.
பாரதி தம்பி இல்லைங்களா? பாரதி, பாரதி. வாங்க சார், வாங்க வாங்க. வணக்கம். மகா, நம்ம ஹோட்டல் ஆரம்பிக்க போற இடத்தோட ஓனர் இவர் தான். நான் கூட சொல்லுவேன்ல, செட்டியார் சார். உட்காருங்க சார். நீங்க உட்காருங்க. உட்காருங்க சார். நீங்க எதுக்கு ஒருத்தர் வந்துட்டு நானும் ஈவினிங் அந்த பக்கம் வருவேனே. முக்கியமான விஷயம் தம்பி, நானே பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நல்ல இடம் அது, வேலையும் நல்லா ஸ்பீடா போயிட்டு இருக்கு. சீக்கிரம் ஹோட்டல் ஆரம்பிக்கணும். அதுல ஒரு சின்ன பிரச்சனை தம்பி. அந்த இடம் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமானது. ரொம்ப காலமா லீஸ் நம்ம கிட்ட தான் இருந்தது. அதனால அது அப்படியே நம்ம சொந்த இடமா ஆயிடுச்சு. திடீர்னு கார்ப்பரேஷன்ல லீஸ கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்ப நான் மறுபடியும் அப்ளை பண்ணவும் முடியாது. ரொம்ப நாளா இடத்த வச்சிருக்கிறவங்களோட பர்மிட் எல்லாம் ரத்து பண்ணிட்டு வராங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அந்த இடத்துல இடத்த நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். புரியுது தம்பி. கார்ப்பரேஷன்ல இப்படி சொல்வாங்கன்னு நான் மட்டும் நினைச்சேனா? 2 நாளைக்கு முன்னாடி தான் கார்ப்பரேஷன்ல இருந்து நோட்டீஸ் வந்தது. அத நான் சொல்லிட்டு போலான்னு தான்ப்பா வந்தேன். சாரி தம்பி, நீ கொடுத்த அட்வான்ஸ் பண்ண 3 லட்சம் அப்படியே இருக்கு. 1 பைசா கூட எடுத்துக்கல. நீ கஷ்டப்பட்டு கொடுத்தேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதான் அப்படியே திருப்பி கொடுத்துட்டேன். திடீர்னு இப்படி சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார். அதே நம்பி இருந்துட்டேன். ஒண்ணுமே புரியல சார். என்ன செய்யறது? எனக்கு நல்லா புரியுது. கவர்மெண்ட் எடுக்கிற முடிவுக்கெல்லாம் நாம என்ன பண்ண முடியும்? நீ கொடுத்த பணம் தான் திரும்ப கிடைச்சிருச்சுல்ல. வேற யார்கிட்டயாவது கொடுத்திருந்தன்னா திரும்ப நிச்சயமா கிடைக்காது. பணம் கிடைச்சிடுச்சேன்னு அதை நினைச்சு சந்தோஷப்படு பாரதி. அப்படி இல்லை சார். அந்த இடத்துல நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹோட்டல் தேவையான எல்லா வேலையும் பண்ணியாச்சு. ஆட்கள் வேலைக்கும் சொல்லியாச்சு. அதான் ஒண்ணுமே புரியல சார். டக்குன்னு வந்து அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஒன்னும் கெட்டு போகல. இன்னொரு வழி இருக்கு. அந்த இடத்த கார்ப்பரேஷன் ஓபன் டெண்டர்ல தான் கேட்டிருக்காங்க. நீ வேணும்னா அப்ளை பண்ணி பாரு. கிடைச்சா லாபம் தானப்பா. டெண்டர்ல இடம் கிடைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா சார்? ஒன்னும் பண்ணாம இருக்கிறதுக்கு இதையாவது செய்யலாம் இல்லையா? பந்த போட்டு பாரு. விழுந்தா நமக்கு லாபம் தானே. பாரதி, உன்னோட பொருள் அங்க நிறைய கிடக்கு. கார்ப்பரேஷன்காரங்க வந்து வழிச்சிட்டு போறதுக்குள்ள எடுத்து கொஞ்சம் பத்திரப்படுத்தி வைப்பா. அப்போ நான் வரட்டுமா? வரமா? பாரதி, அழறியா? ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்ல பாரதி, நீ வருத்தப்படாத. எதுக்கு நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? கொஞ்சம் ட்ரை பண்ணி ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தேன்.
எப்படி ஆகுது பாரு. இல்ல பாரதி, சரியாயிடும். நீ கவலைப்படாத. என்ன சரியாக போகுது? இந்த இடத்த நம்பி எவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன்னு தெரியுமா? இப்ப வந்து அந்த இடம் இல்லைன்னு சொன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல மகா. ஆட்கள்லாம் வேலைக்கு கூப்பிட்டு திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி எல்லாம் நல்லா நடக்கணும்னு நம்பினே மகா. நீ வேலைக்கு போய் கஷ்டப்படுற, நான் சும்மா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். ஹோட்டல் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிரும் நினைச்சேன் மகா. எல்லாமே போச்சு. நான் கஷ்டப்படுறேன்னா ஏன் நினைக்கிற? இந்த ஹோட்டலை தான் முழுக்க நம்பி இருந்தேன் மகா. இப்போ இது இல்லைன்னா பயமா இருக்கு மகா. இது இல்லனா இன்னொரு இடம் கிடைக்கும் பாரதி, நீ கவலைப்படாத. இல்ல மகா, சிட்டில அவ்வளவு நல்ல இடம் கிடைக்கிறது கிடைக்கும். பணம் இருந்தா கிடைக்கும். அவ்வளவு காசு நம்மகிட்ட இல்லையே மகா. அவ்வளவுதானா? ஹோட்டல் ஆரம்பிக்க ஆசை நடக்காதா மகா? யார் சொன்னது பாரதி? கண்டிப்பா நடக்கும். உனக்கு நடக்கலனா வேற யாருக்கு நடக்கும் சொல்லு? சும்மா சொல்லதா மகா? அதான் நடக்கலையே. அதான் டெண்டர் நம்ம எடுக்க முடியும்னு சொன்னார்ல. டெண்டர்லாம் கிடைக்காது மகா. எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க தெரியுமா? ஏன் இப்படி பேசுற பாரதி? எல்லாம் போச்சு. இனி என்ன செய்யணும் ஒண்ணுமே புரியல மகா. பாரதி ப்ளீஸ் பாரதி, இப்படி எல்லாம் பேசாத. நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா நடக்கும் பாரதி. பாரதி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுச்சி சுச்சி சுச்சிமா 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 அமைதியாடுறா. சுச்சி 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 சுச்சிமா சுச்சிமா அப்படாமா. சுச்சி 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 அப்படா. சுச்சி சுச்சி சுச்சிமா 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 சுச்சி சுச்சி சுச்சிமா சுச்சி சுச்சி சுச்சிமா என்னாச்சு? சுச்சிமா இதுதான் சுச்சி ப்ராப்ளம். என்ன பண்ணுவா? தூக்கத்துல திடீர்னு எந்திரிப்பா. இப்படி எங்கேயாவது போய் நின்று எதையாவது வெறிச்சிட்டு இருப்பா. நம்ம பக்கத்துல போனா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவா. என்ன செய்வா? என்ன செய்வான்னு அவளுக்கே தெரியாது. நம்மளை பார்த்து பயப்படுவா. அப்புறம் அவளே ஏதாவது செஞ்சுப்பா. டாக்டர் என்ன சொல்றாங்க? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இப்ப கொஞ்ச நாளா இல்ல. ஆனா இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியல. நான் போய் பேசுறேன் அவகிட்ட. வேண்டாம். இந்த சிச்சுவேஷன்ல மாமாவே யாருன்னு தெரியாது. சுச்சி சுச்சிமா 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 ஏய் ஏய் ஜனனி. சுச்சி சுச்சி ஒண்ணு இல்லடா. சுச்சி சுச்சிமா சுச்சிமா சுச்சி சுச்சி ப்ளீஸ். சுச்சி சுச்சி நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு இல்ல. நான் பாத்துக்கிறேன் ஜனனி. ஒண்ணு இல்ல. சுச்சிமா சுச்சிமா ஜனனி சுச்சி 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 இங்க பாரு. ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல. சுச்சிமா சுச்சிமா சுச்சி சுச்சி சுச்சிமா சுச்சி சுச்சிமா 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 அமைதியாடுறா. சுச்சி 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 இங்க பாரு. இங்க பாரு. சுச்சி ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல. இங்க பாரு. ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல. சுச்சி இங்க பாரு. சுச்சி சுச்சி இங்க பாரு. இங்க பாரு. இங்க பாரு. ஒண்ணு இல்ல. சுச்சி சுச்சிமா சுச்சி சுச்சி அப்பா சுச்சி 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 ஒண்ணு இல்லம்மா. இங்க பாரு. ஏய் சுச்சி சுச்சி சுச்சி
ஏன் இப்படி பண்ற? சுச்சிமா சுச்சிமா சுச்சி சுச்சிமா சுச்சி சுச்சிமா சுச்சி 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 மாமா சுச்சி